ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆகஸ்ட் 22ஆம் தேதி வியாழக்கிழமை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி, மகா சங்கடகர சதுர்த்தி. இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளையாவது நீங்கள் அன்றைய தினம் குளிக்கக்கூடிய தண்ணீரில் சேர்த்து குளிக்கிறது மூலயமா எல்லா விதமான செல்வங்களையும் நீங்கள் பெற முடியும். அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை சேர்த்து குளிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுப்போம். ஒரு மாதமும் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய சதுர்த்தி தான் சங்கடகர சதுர்த்தி. அதாவது ஒரு மாதமும் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி. விநாயகர் அவதரித்த தினம், பிறந்த தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வளர்பிறை சதுர்த்தி தான். அதுதான் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி. ஆனால் விநாயகருக்கு வளர்பிறை சதுர்த்தியை விட தேய்பிரை சதுர்த்தியை ரொம்ப பிடிக்குமா. சொல்லப்போனால் இந்த தேய்பிரை சதுர்த்தியை உருவாக்குனதே விநாயகர் தானா. அதாவது ஒரு முறை விநாயகர் பெருமானோட உருவம் ரொம்ப குண்டாக இருக்குன்னு சொல்லி சந்திரன் கிண்டல் பண்ணியிருக்காரு. அதனால் கோபமடைஞ்ச விநாயகர் சந்திரனுக்கு சாபம் விட அந்த சாபத்தை விமோச்சனம் அடைகிறதுக்காக சந்திரன் மன்னிப்பு கேட்டிருக்காரு. விநாயகர் சந்திரனை மன்னிச்சது மட்டும் இல்லாமல் இனிமேல் என்னை வணங்கும் போது மக்கள் உங்களையும் சேர்த்து வணங்கணும்னு சொல்லி சந்திர பகவானுக்கு ஒரு நல்ல அருளாசி கொடுத்துருக்காரு. அதை அவரே தான் வாயால் எப்படி சொல்லியிருக்காருன்னா, தேய்பிரை சதுர்த்தியில் என்னை வணங்கினா நான் மனம் மகிழ்ச்சி அடைவேன், சங்கடங்களை தீர்த்து வைப்பேன், என்னை வணங்கிட்டு இறுதியாக சந்திர பகவானையும் வணங்குங்க, நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்காராம். அதனால் ஒரு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கும் நீங்கள் விநாயகர் பெருமானை வணங்கினது மட்டும் இல்லாமல் சந்திரனையும் மனசார நினச்சிங்கன்னா விநாயகர் உங்களுக்கு எல்லா விதமான அருளாசியும் கொடுப்பாரு. ஆகஸ்ட் 22ஆம் தேதி சதுர்த்தி திதி எப்போ பிறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாலை 6:15 தான் சதுர்த்தி பிறக்குது. அது மறுநாள் மாலை 3:48 வரைக்கும் இருக்கிறதால ஆகஸ்ட் 22ஆம் தேதி சதுர்த்தியா, ஆகஸ்ட் 23ஆம் தேதி சதுர்த்தியா அப்படிங்கிற கேள்வி பல பேருக்கு வரும். சொல்லப்போனால் ஆகஸ்ட் 22ஆம் தேதி தான் மகா சங்கடகர சதுர்த்தி. மாலை ஒரு 6 மணிக்கு மேலே எல்லா கோவில்கள்லேயும், எல்லா விநாயகர் கோவில்கள்லேயும், பிள்ளையார் கோவில்கள்லேயும் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். நீங்கள் அதில் கலந்துக்கோங்க. சங்கடகர சதுர்த்தி சம்பந்தமாக நீங்கள் என்ன வழிபாட்டு முறை, பூஜை முறை செய்கிறதா இருந்தாலும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி மாலை 6:15 மணிக்கு மேலே செய்யுங்க. 6:15 மணிக்கு மேலே தான் சதுர்த்தியை ஆரம்பிக்குது. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு தேய்பிரை சதுர்த்தியை மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம். இந்த ஒரு மகா சங்கடகர சதுர்த்தியில் நீங்கள் விநாயகரை வழிபட்டிங்கன்னா வருடம் முழுக்க வரக்கூடிய எல்லா சங்கடகர சதுர்த்தியையும் வணங்கின பலன் கிடைக்குமா. உதாரணத்துக்கு வருடத்துக்கு 11 சங்கடகர சதுர்த்தி வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 11 சங்கடகர சதுர்த்தியும் நீங்கள் வழிபட்டதே இல்லை, விநாயகர் பெருமானை கையெடுத்து கும்பிட்டதே இல்லை, நான் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்ததில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு மகா சங்கடகர சதுர்த்தியை நீங்கள் ஒரு குறுக்கு வழியாக பயன்படுத்திக்கலாம். விநாயகர் பெருமானை அடையிறதுக்கு, அவரோட அனுகிரகத்தை பெறுவதற்கு இந்த ஒரு மகா சங்கடகர சதுர்த்தியை நீங்கள் ஒரு குறுக்கு வழியாக பயன்படுத்திக்கோங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பாரு. அதே மாதிரி நிறைய பேர் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருக்கலாம்னு பிளான் பண்ணியிருப்பாங்க, திட்டம் போட்டிருப்பாங்க. அவங்க எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற குழப்பம் இருக்கும். சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மகா சங்கடகர சதுர்த்தியிலேருந்து நீங்கள் விரதத்தை ஆரம்பிக்கலாம். காலையிலேருந்து உணவு உட்கொள்ளாமல் 6 மணிக்கு மேலே அபிஷேக ஆராதனை நடந்ததுக்கப்புறமா உணவு உட்கொள்ளலாம். இல்லை பாலும் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம். இது மாதிரி பல விரத முறைகள் இருக்குது. அதில் ஏதாவது விரத முறையை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு காலையில் எழுந்து நீங்கள் குளிக்கும் போதே இந்த பொருட்கள் சேர்த்து குளிச்சுடுங்க. ஒரு விரத நாள் ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த விரத நாள் அதிகாலையில் எழுந்து நீங்கள் செய்யக்கூடிய முதல் வேலையிலேருந்து ஆரம்பிக்கணும். தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா நீங்கள் செய்யக்கூடிய முதல் வேலை என்ன? கண்டிப்பாக குளிக்கிறதா தான் இருக்கும். அப்படி குளிக்கும் போதே நீங்கள் தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்கிறீங்க அப்படின்னா அந்த விரத நாள் உங்களுக்கு ஒரு முழு பலனை ஏற்படுத்தும். ஒரு முழு விரத நாளாகவே அது மாறிடும். அன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய பூஜை முறைகளாக இருக்கட்டும், வழிபாட்டு முறைகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நல்ல பலன் கிடைக்கும். எதுலேயுமே தாமதம் ஏற்படாது. அப்படி நீங்கள் அதிகாலையில் எழுந்து குளிக்கும்போது செய்ய வேண்டிய, கலக்க வேண்டிய சில பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் பொருள் விநாயகருக்கு ரொம்ப உகந்த பொருள் அருகம்புல். அருகம்புல் அப்படிங்கிறத நம்ம அவ்வளோ சாதாரணமாக எடுத்துடக்கூடாது. விநாயகரோட எல்லா வழிபாட்டிலையும் இந்த அருகம்புல் இருக்கும். அருகம்புல்லை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தோஷங்களை நீக்கக்கூடிய சக்தி இந்த அருகம்புல்லுக்கு இருக்குதான். அதனால தான் விநாயகரோட வழிபாட்டில் எந்த கிரக தோஷங்கள் இருந்தாலும் அது விலகணும்னு அருகம்புல்லை வழிபாடாக செய்கிறோம். சின்னதாக ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வச்சு அதுக்கு பக்கத்தில் ஒரே ஒரு அருகம்புல்லை வச்சு விநாயகரை வணங்குங்க.
நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது அப்படியே நடக்கும். கெடுதல்களை விலகணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் தெரிச்சு ஓடிடும். அதனால் ஒரே ஒரு அருகம்புல்லை சும்மா கிள்ளி போட்டால் கூட போதும். குளிக்கிற தண்ணீரில் ஒரு அருகம்புல்லை சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான பொருள் தர்பை புல். இந்த தர்பை புல் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது அதிகமாக எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, கும்பாபிஷேக நேரங்களில் யாகசாலை வளர்க்குறாங்கல்ல, அந்த யாகசாலை நேரத்தில் தான் இந்த தர்பை புல்லை பயன்படுத்துவாங்க. தர்பை புல் அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி விளங்கும். உதாரணத்துக்கு யாகசாலையில் அந்த நெருப்பு வச்சு யாகசாலை யாகம் பண்ணும்போது அந்த யாகசாலையோட 4 பக்கமும் தர்பை புல்லை பாதுகாப்புக்கு வச்சுருப்பாங்களாம். அது ஏன்னா யாகம் வளர்க்கும் போது தேவையில்லாத கெட்ட சக்திகள் அந்த யாகத்தில் இறங்கிடக்கூடாது, தெய்வ சக்திகள் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தர்பை புல்லை போடுறாங்க. அதாவது நேர்மறை சக்திகளை மட்டுமே உள்ளே வச்சு எதிர்மறை சக்திகளை கிட்ட நெருங்க விடாமல் ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது தான் இந்த தர்பை புல். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த தர்பை புல்லை ஒரே ஒரு துளி, ஒரே ஒரு சின்னதாக கிள்ளி போட்டால் கூட போதும். இது மூலயமா உங்ககிட்ட ஏதாவது எதிர்மறை சக்திகள் இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் விலகி ஓடிடும், எதுவுமே கிட்ட நெருங்காது. அடுத்து ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விநாயகருக்கு அருகம்புல் எப்படி சம்மந்தப்பட்ட விஷயமோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. என்னன்னா அரச இலை. அரச மரத்தை விநாயகரை வணங்குறது மூலயமா எல்லா விதமான செல்வங்களையும் பெற முடியும்னு சொல்லுவாங்க. குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, திருமண தடை இருக்கிறவங்க, இவங்க எல்லாரும் அரச மரத்தை விநாயகரை வணங்குறது மூலயமா எல்லா விதமான பலன்களையும் பெற முடியுமா. அரச மரத்தோட காற்றை சுவாசிக்கிறது மூலயமா நம்ம உடலில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத கெடுதல்கள் உடம்புலேருந்து நீங்கும் அப்படிங்கிறது ஒரு மருத்துவம். அப்பேற்பட்ட மருத்துவம் மிகுந்த, மகத்துவம் மிகுந்த அரச இலையில் நீங்கள் ஒரே ஒரு இலையோ இல்லை ஒரு இலையை 4ஆக பயன்படுத்தி உங்கள் குடும்பத்தில் எத்தனை நபர்கள் இருக்கீங்களோ அத்தனை நபர்களுக்கு சாஸ்திரத்துக்கு அந்த இலையில் ஒரு கிள்ளி போட்டால் கூட போதும். அரச மரத்து இலைக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்குது. இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு காலையில் குளிக்க போகிறீங்கன்னா முதல் நாளே வாங்கிட்டு வந்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க. குடும்பத்தில் ஒரு 6 நபர்கள் இல்லை ஒரு 4-5 நபர்கள் இருக்கீங்க அப்படின்னா அவங்க குளிக்க போகிறதுக்கு ஒரு 5 நிமிடத்துக்கு முன்னாடி இப்போ நாம் சொல்லிக்கக்கூடிய இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள், முடிஞ்சால் எல்லா பொருளையும் கூட சேர்த்துக்கலாம். அருகம்புல் உங்ககிட்ட இருக்கக்கூடிய தோஷங்களை நீக்கக்கூடியது. தர்பை புல் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை விஷயங்கள், தேவையில்லாத கெட்ட சக்திகள், தீய சக்திகள் எதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் விலகி ஓடிடும். அரச இலையை பொறுத்த வரைக்கும் உங்கள் உடம்புக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சி கொடுக்கும். நீங்கள் ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க. அப்பேற்பட்ட சில விஷயங்களுக்காக அரச இலையை பயன்படுத்துகிறோம். அதுவும் அரச மரத்தடி விநாயகரை வணங்கும் போது எந்த அளவுக்கு ஒரு பலன் கிடைக்குமோ அதே ஒரு பலன் நீங்கள் அரச இலையை போட்டு குளிக்கும் போது கிடைக்கும். இப்போ இந்த 3 பொருட்களில் எந்த பொருளை வேணாலும் நீங்கள் சேர்த்து குளிக்கலாம். இதில் ஒரு பொருள் இல்லை, ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இருக்கிறத வச்சு குளிங்க. அருகம்புல் கண்டிப்பாக எல்லா வீடும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடச்சிடும். இப்படி குளிக்கிறதால என்ன பலன் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்கலாம். இப்படி குளிக்கிறதால உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குதா இல்லையோ, இதனால் உங்களுக்கு எந்த நஷ்டமும் வரப்போகிறதில்ல. ஆனால் இது மூலயமா ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அது முழுக்க முழுக்க உங்களை மட்டும்தான் சேரும். கிடைக்கக்கூடிய லாபங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் மட்டும்தான் அதிபதியாக இருக்க போகிறீங்க. நம்பிக்கையோடு செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுக்குமே நல்ல பலன் கிடைக்கும். அப்படிப்பட்ட விஷயம்தான் ஒரு விரதனால் காலையில் குளிக்கிறதுலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கிறதுல இருக்குது. இந்த ஒரு மகா சங்கடகர சதுர்த்திக்கு இதை முயற்சி பண்ணுங்கள், நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.